வணக்கம். இது நம்மளோட வேர்ல்ட் வார் 1 சீரீஸ்ல 7வது எபிசோட். இந்த எபிசோட பொறுத்தளவுல 3 முக்கியமான விஷயங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஆட்டோமன் பேரரசு ஏன் அவங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல என்டர் ஆகுறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது பேட்டில் ஆஃப் ஷாம்பெயின் பத்தி நம்ம பார்க்க போறோம். வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல ஜெர்மன் படைகளுக்கு எதிராக பிரிட்டிஷ் படைகளும் பிரெஞ்சு படைகளும் ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. ஜெர்மன்ஸை பின்னுக்கு தள்ளலாம் அப்படின்ற முயற்சிகள்ல அவங்க ஈடுபடுறாங்க. இந்த தாக்குதல் வெற்றிகரமா அமைஞ்சுதா அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். மூணாவதா நம்ம கிறிஸ்துமஸ் ட்ரூஸ் பத்தியும் பார்க்க போறோம். இந்த கிறிஸ்துமஸ் ட்ரூஸை பொறுத்தளவுல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. போர் ஆரம்பிச்சு இப்ப 5 மாதங்கள் ஆயாச்சு. டிசம்பர் மாதத்துல பயங்கர குளிரான ஒரு சூழல் இருக்கு. சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப கடுமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு டிசம்பர் 25ஆம் தேதி சோல்ஜர்ஸ் வந்து சண்டை போடுறதை நிப்பாட்டிடுறாங்க. பிரிட்டிஷ்காரங்க, பிரெஞ்சுக்காரங்க, ஜெர்மன்ஸ் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல சண்டை போடுறதை நிப்பாட்டிடுறாங்க. சண்டை போடுறதை நிப்பாட்டிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து ஃபுட்பால் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதே போல கிஃப்ட்ஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா இன்னைக்கும் நம்ம இதை வந்து நம்ப முடியல. ஏன்னா போர் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி 2 தரப்பு சோல்ஜர்ஸும் ஒன்னு சேர்ந்தாங்க, ஒன்னு சேர்ந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இந்த கிறிஸ்துமஸ் ட்ரூஸ் எப்படி நடந்தது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அப்புறம் கடைசி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கிறிஸ்துமஸ் ட்ரூஸ் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்ற செய்தி வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான மனிதர் வந்து அதை பத்தி கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. இவர் யாருன்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அவரு. இன்ஃபேக்ட் செகண்ட் வேர்ல்டு வாரே அவரால் தான் ஸ்டார்ட் ஆச்சுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அவரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இந்த செய்தியை பத்தி கேள்விப்படும் போது ரொம்ப கோவப்படுறாரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல அவர் சாதாரண ஒரு லான்ஸ் கார்பரலா இருக்காரு. ஸோ அவர் யாரு, அவர் ஏன் கோவப்படுறாரு அப்படின்ற விஷயங்கள் இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம கான்டென்ட்குள்ள போவோம். ஆட்டோமன் பேரரசை பொறுத்தளவுல ஒரு காலத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேரரசா அவங்க இருந்தாங்க. அவங்க பீக்ல இருக்கும்போது பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் எம்பையர்ஸா அவங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட டெரிட்டரிஸ், அவங்களுக்கு சொந்தமான பகுதிகளும் பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் யூரோப், வெஸ்ட் ஏஷியா, நார்த் ஆப்பிரிக்கான்னு நிறைய பகுதிகளில் அவங்களோட டெரிட்டரிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இருந்தது. ஏறக்குறைய ஒரு 600 இயர்ஸுக்கும் மேல இந்த ஆட்டோமன் எம்பையர் சர்வே ஆச்சு. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து ஏறக்குறைய ஒரு 600 ஆண்டுகள் இந்த ஆட்டோமன் எம்பையர் பார்த்தோம்னா நீடித்து நிலைத்து இருந்தது. இந்த ஆட்டோமன் எம்பையர் இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பேரரசா இருந்தாலும் 19th செஞ்சுரியில பார்த்தோம்னா அவங்களோட வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு சொந்தமான நிறைய பகுதிகளுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பிக்குது. குறிப்பா ரொமேனியா, கிரீஸ், அப்புறம் செர்பியா இந்த மாதிரியான நாடுகள்லாம் விடுதலை பெற்று அவங்க தனியா போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா ஆட்டோமன் எம்பையர் ரொம்ப வேகமா அவங்க ஒரு வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 19th செஞ்சுரி காலகட்டம் பார்த்தோம்னா யூரோப்ல இருக்கக்கூடிய மற்ற சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, சக்தி படைத்த நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வேகமா வளர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நாடுகள்ல எல்லாம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வர ஆரம்பிக்குது. சோ ஒரு நவீன ஒரு பொருளாதாரமா அந்த நாடுகள்லாம் மாறுறாங்க. பட் ஆட்டோமன் எம்பையர்ல அந்த மாற்றங்களும் ஏற்படல. அங்க இண்டஸ்ட்ரியலைசேஷனும் பெருசா நடக்கல. மோஸ்ட்லி ஆட்டோமன் எம்பையரை பொறுத்தளவுல 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல ஒரு அக்ரேரியன் எக்கானமியா தான் அவங்க இருக்காங்க. விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமா தான் அவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20ஆம் நூற்றாண்டோட துவக்கத்துல பார்த்தோம்னா ஆட்டோமன் எம்பையருக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்களும் இருக்கு. அரசியல் ரீதியான குழப்பங்களும் இருக்கு. 1908ஆம் ஆண்டு த யங் டர்க் ரெவல்யூஷனும் அங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெவல்யூஷனும் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ரொம்ப பலவீனப்படுத்துது. சுல்தானையும் அங்க பெரிய லெவல்ல அது பலவீனப்படுத்துது. அப்புறம் வேர்ல்டு வார் 1 நெருங்கி வரும்போது 1911ஆம் ஆண்டு இட்டாலியோ டர்க்கிஷ் வார் அவங்க சண்டை போடுறாங்க. இந்த போர்லயும் அவங்க தோத்துறாங்க. 1913ஆம் ஆண்டு பால்கன் வார் ஸ்டார்ட் ஆகுது. பால்கன் வார்லயும் அவங்க தோத்துறாங்க. ஸோ நிறைய தோல்விகள், ஏகப்பட்ட இழப்புகள். அவங்களோட ஆர்மியும் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஆட்டோமன் எம்பையரோட அதிகார மையத்துல முக்கியமான ஒரு விவாதம் ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம என்ன நிலைப்பாடை எடுப்போம், நம்ம வேர்ல்டு வார்ல கலந்துக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அங்க போய்கிட்டு இருக்கு. ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நம்மளும் கலந்துக்கணும், நம்ம ஜெர்மன்ஸோட சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிரிட்டனோடையும் பிரான்ஸோடையும் சேர்ந்து நம்ம சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு குரூப் சொல்றாங்க. மூணாவது குரூப் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம யாரோடையும் சேர வேண்டாம், நியூட்ரலா இருப்போம், இந்த போர்லயே நம்ம கலந்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி மூணாவது குரூப் சொல்றாங்க.
சோ அந்த காலகட்டத்துல ஆட்டோமன் எம்பையரோட சுல்தான் இந்த ஸ்டாண்ட் தான் அவர் எடுக்கிறாரு. பட் அந்த காலகட்டத்துல சுல்தானுக்கு பெரிய அதிகாரங்கள் அவர் கையில இல்ல. சோ அவரு பேச்ச யாரும் கேட்கல. இந்த டைம்ல அங்க என்வீர் பாஷா அப்படின்றவர் பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லா ஆட்டோமன் எம்பையர்ல இருக்காரு. அவரு தான் ஆட்டோமன் எம்பையரோட மினிஸ்டர் ஆஃப் வார். சோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் அவருக்கு இருந்தது, மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய பவரும் அவருக்கு இருந்தது. சோ என்வர் பாஷா என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல கண்டிப்பா நம்ம கலந்துக்கணும், அதுவும் குறிப்பா நம்ம ஜெர்மன்ஸோட சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்றதுதான் என்வர் பாஷாவோட ஸ்டாண்டா இருக்கு. சோ அவர் ஏன் ஜெர்மன்ஸோட சேர்ந்து சண்டை போடணும்னு யோசிக்கிறாருன்னா, அவரை பொறுத்தளவுல ஜெர்மன் ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நம்பினாரு. சோ ஜெர்மன்ஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜெயிச்சிருவாங்க. அப்படி ஜெர்மனி ஜெயித்தால் நமக்கும் அது ரொம்ப லாபகரமா அமையும், நம்மளோட டெரிட்டரிஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரு கணக்கு போட்டார். அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டங்கள்ல ரஷ்யர்கள் மெடிட்டரேனியன் கடல் வழியா நிறைய வணிகம் பண்ணிட்டு வந்தாங்க. சோ ரஷ்யர்களை பொறுத்தளவுல மெடிட்டரேனியன் கடலுக்கு அவங்க போகணும்னா, அந்த வழியா வணிகம் பண்ணணும்னா முதல்ல அவங்க பிளாக் சி வழியா தான் அங்க போக முடியும். அதுவும் குறிப்பா ஆட்டோமன் பேரரசுக்கு சொந்தமான பாஸ்பரஸ் அப்புறம் டார்டனல்ஸ் அப்படின்ற 2 நீர்வழி வழியா தான் அவங்க மெடிட்டரேனியன் கடலுக்கு போக முடியும். சோ இப்ப ரஷ்யர்களை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்செக்யூரிட்டி ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்துட்டு இருந்தது. இப்ப ஆட்டோமன் எம்பையர் நினைச்சாங்கன்னா டார்டனல்ஸையும் பாஸ்பரஸையும் அவங்க க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ரஷ்யர்கள் மெடிட்டரேனியன் கடலுக்கு போக விடாம ரஷ்யர்களை அவங்க ஸ்டாப் பண்ணிடலாம். சோ ரஷ்யர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஆட்டோமன் பேரரசை ஓரளவுக்கு நம்மளோட இன்ஃபுளுன்ஸுக்கு கீழே வச்சுக்கணும் அப்படின்றதுதான் ரஷ்யர்களோட ஸ்ட்ராட்டஜியா ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தது. உதாரணத்துக்கு 1908 அங்க ஆட்டோமன் எம்பையர்ல யங் டர்க் ரெவல்யூஷன் நடக்குது. இந்த காலகட்டத்துல ரஷ்யர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்மளோட வணிகம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சோ நம்ம அந்த பகுதிகளை நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. பட் கடைசி அந்த அட்டாக் அவங்க நடத்தல. பட் ரஷ்யர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிந்தனை அந்த காலகட்டங்கள்ல இருந்தது. சோ இந்த பாஸ்பரஸையும் டார்டனல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரஷ்யர்களுக்கு எப்பவுமே உண்டு. அந்த வகையில ஆட்டோமன் எம்பையர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரஷ்யன்ஸை கவுண்டர் பண்றதுக்கு ஜெர்மன்ஸோட போய் சேர்ந்துக்கலாம். சோ ஜெர்மன்ஸ் இப்ப நம்ம கூட சேர்ந்துட்டாங்கன்னா ரஷ்யர்களை நம்ம எஃபெக்டிவா சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி ஆட்டோமன்ஸ் யோசிக்கிறாங்க. குறிப்பா என்வர் பாஷா அதை யோசிக்கிறார். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே பழைய எபிசோட்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், ரஷ்யன்ஸ் ஜெர்மனிக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. ஈஸ்ட் ரஷ்யா பகுதியில் அவங்க இந்த தாக்குதலை நடத்துறாங்க. பேட்டில் ஆஃப் டானன்பர்க், பேட்டில் ஆஃப் முசூரியன் லேக்ஸ்ல அவங்க சண்டை போடுறாங்க. இந்த போர்கள்ல ரஷ்யர்கள் ரொம்ப மோசமா தோத்துறாங்க. ஜெர்மன்ஸ் ரொம்ப குயிக்கா ரஷ்யன்ஸை டிஃபீட் பண்றாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமன் எம்பையர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரஷ்யன்ஸ் வீக்கா இருக்காங்க, சோ நம்ம ரஷ்யர்களை டிஃபீட் பண்றதுல பெரிய சிக்கல் ஒன்றும் இருக்காது, சோ நம்ம ஜெர்மன்ஸோட சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஆட்டோமன் எம்பையரும் என்வர் பாஷாவும் வராங்க. இது போக அந்த காலகட்டங்கள்ல பிரிட்டிஷ்காரங்களும் பெரிய ஒரு மிஸ்டேக் ஒண்ணு பண்றாங்க. மிஸ்டேக்ன்றதை விட பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப திமிருத்தனமா ஒரு விஷயத்த பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆட்டோமன் எம்பையருக்கு 2 போர்க்கப்பல்களை நாங்க கட்டித்தரோம் அப்படின்ற அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. சோ இந்த அஷூரன்ஸ் கொடுத்து அவங்க ஆட்டோமன் எம்பையர் கிட்ட இருந்து அதுக்கான பணத்தையும் அவங்க வாங்குறாங்க. 1911 அந்த 2 போர்க்கப்பல்களையும் கட்டுவதற்கான கட்டுமான பணிகள்லாம் அப்ப ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 1914 அந்த 2 போர்க்கப்பல்களையும் கட்டி முடிச்சிடுறாங்க. இப்ப இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. சோ பிரிட்டிஷ்காரங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த 2 போர்க்கப்பல்களையும் நம்ம ஆட்டோமன் எம்பையர் கையில ஒப்படைச்சோம்னா நாளைக்கு அந்த கப்பல்களை நமக்கு எதிராக அவங்க யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 2 போர்க்கப்பல்களையும் அவங்க கிட்ட கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பிரிட்டிஷ்காரங்க வராங்க. அந்த 2 கப்பல்களையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சீஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இது ஆட்டோமன் எம்பையர்ல இருந்த மக்களை பெரிய அளவுல கோவப்படுது. ஏன்னா அந்த 2 போர்க்கப்பல்களை பொறுத்தளவுல மக்களோட பணத்தால கட்டப்பட்ட போர்க்கப்பல்கள். ஆட்டோமன் எம்பையர்ல வாழ்ந்த மக்களோட கிரவுட் ஃபண்டிங் மூலமா அந்த கப்பல்களை கட்டுறாங்க. சோ அந்த வகையில ஆட்டோமன் எம்பையர்ல இருந்த தலைவர்களும் சரி, அங்க இருந்த மக்களும் சரி, அவங்க பிரிட்டனுக்கு எதிராக பெரிய ஒரு கோவத்துல அவங்க இருக்காங்க. சோ இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா அங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு மக்கள் மத்தியில பெரிய சப்போர்ட் இல்ல. எல்லாரும் நம்ம ஜெர்மன்ஸோட போனா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆட்டோமன் எம்பையர்ல யோசிக்கிறாங்க. சோ இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது ஜெர்மன்ஸோட சேர்ந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அங்க ஆட்டோமன் எம்பையர்ல பரவலா இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வு ஒண்ணு நடக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஜெர்மன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு சொந்தமான 2 போர்க்கப்பல்கள் கோபன் அப்புறம் பிரெஸ்லாவ் அப்படின்ற 2 போர்க்கப்பல்களை மெடிட்டரேனியன் கடல்ல நிப்பாட்டி வைக்கிறாங்க. நார்த் ஆப்பிரிக்கா பகுதியில நிப்பாட்டி வைக்கிறாங்க. அப்புறம் போர் ஸ்டார்ட் ஆகுது. போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 4 காலையில ஒரு 9:30 2 பிரிட்டிஷ் கப்பல்கள் இந்த ஜெர்மன் கப்பல்களை அவங்க ஸ்பாட் பண்றாங்க.
இப்ப பிரிட்டிஷ் கப்பல்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, அவங்கனால இந்த 2 ஜெர்மன் கப்பல்களையும் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல காலையில 9:30 மணிக்கு இந்த கப்பல்களை ஸ்பாட் பண்றாங்க. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி. அந்த டைம்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஜெர்மன்ஸ்க்கு எதிராக அவங்க இன்னும் போர் அவங்க அறிவிக்கல. சோ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 2 ஜெர்மன் கப்பலையும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃபியூச்சர்ல போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி போர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம இவங்களை மூழ்கடிச்சிடலாம் அப்படின்ற பிளானோட இந்த 2 பிரிட்டிஷ் கப்பல்களும் அந்த ஜெர்மன் கப்பல்களை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நைட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஜெர்மனிக்கு எதிராக வார வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, டிக்ளேர் பண்ணிடுறாங்க. சோ இப்ப இந்த கப்பலை மூழ்கடிக்கலாம் அப்படின்ற பிளான்ல பிரிட்டிஷ்காரங்க வேகமா கோபனையும் பிரஸ்லாவ் அப்படின்ற அந்த ஜெர்மன் போர்க்கப்பல்களையும் வேகமா பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கப்பல்களும் அங்கங்க சுத்தி கடைசியில ஆட்டோமன் எம்பையருக்கு வந்து சேருது. அங்க இருக்கக்கூடிய டார்டனல்ஸ் அப்படின்ற அந்த நீர்வெளிக்கு வந்து சேருது. ஆட்டோமன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜெர்மன் போர்க்கப்பல்களை உள்ள வரதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்புறம் இந்த 2 ஜெர்மன் போர்க்கப்பல்களும் கான்ஸ்டான்டினோபிள் போய் சேர்ந்தது. இது பிரிட்டிஷ்காரங்களை பெரிய அளவுல கோவப்படுத்துது. அவங்க ஆட்டோமன் எம்பையர் மேல நிறைய அழுத்தங்களை போடுறாங்க. ஒரு பதட்டமான ஒரு சூழல் கிரியேட் ஆகுது. ஏன்னா அந்த டைம்ல ஆட்டோமன் பேரரசு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல அபிஷியலா என்டர் ஆகல. ஒரு நியூட்ரலான ஒரு கண்ட்ரியா தான் இருக்காங்க. சோ ஆட்டோமன்ஸ் ஒரு நியூட்ரலான ஒரு நேஷனா இருக்கும்போது அவங்க ஜெர்மன்ஸுக்கு அடைக்கலம் கொடுக்கறது அவங்களோட நியூட்ராலிட்டியை பிரேக் பண்ணும். சோ அதை வந்து பிரிட்டிஷ்காரங்க கேள்விக்கு உட்படுத்துறாங்க. இப்ப ஆட்டோமன்ஸும் ஜெர்மன்ஸும் சேர்ந்து ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு போடுறாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு புது பிளான் ஒண்ணு போடுறாங்க. ஜெர்மன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட இந்த 2 போர்க்கப்பல்களையும் ஆட்டோமன்ஸ் கிட்ட அவங்க வித்துடுறாங்க. அவங்க கைக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. சோ இப்ப இந்த 2 போர்க்கப்பல்களும் ஆட்டோமன்ஸ் கைக்கு போயிருது. சோ சட்டப்படி பார்க்கும்போது 2 ஜெர்மன் போர்க்கப்பல்கள் உள்ள வரல. அந்த 2 போர்க்கப்பல்களுமே ஆட்டோமன்ஸ்க்கு சொந்தமான போர்க்கப்பல்கள் தான் அப்படின்ற மாதிரி இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. சோ இப்ப ஆட்டோமன்ஸ் வந்து இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. மக்களுக்கும் இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மக்களை பொறுத்தளவுல அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க நமக்கு சொந்தமான 2 போர்க்கப்பல்களை அவங்க திருடி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஜெர்மன்ஸ் நமக்கு ஒரு 2 போர்க்கப்பல்களை கிஃப்டா கொடுத்திருக்காங்க. அந்த வகையில ஜெர்மன்ஸ் நம்மளோட நண்பர்கள் அப்படின்ற மாதிரி ஆட்டோமன் எம்பையர்ல இருந்த மக்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்வர் பாஷாவுக்கு பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா அவரை பொறுத்தளவுல ஜெர்மன்ஸோட சேரணும்னு அவர் நினைச்சாரு. அது இப்ப நடந்துருச்சு. ஜெர்மன்ஸோட சேர்ந்தாச்சு. பட் இன்னும் ஒரு விஷயம் நடக்கல. அவரோட விருப்பம் என்னன்னா, போர்ல ஜெர்மன்ஸோட சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்றது அவரோட ஆசை. சோ இன்னும் ஆட்டோமன் எம்பையர் வந்து போர்ல என்டர் ஆகல. பட் போர்னு வரும்போது ஆட்டோமன் எம்பையர்ல இருந்த மக்களுக்கு ஒரு போர்ல போய் சண்டை போடுறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தது போல நிறைய போர்கள்ல சண்டை போட்டு அவங்க தோத்து இருந்தாங்க. சோ மக்களும் சரி ஆர்மியும் சரி டயர்டா இருந்தாங்க. இன்னொரு போர்ல போய் என்டர் ஆகி சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. சோ இப்ப ஆட்டோமன் எம்பையரை எப்படி போருக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு யோசனையில என்வர் பாஷா இருக்காரு. அவரு இங்கேயும் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப ரீசெண்டா ஆட்டோமன்ஸ் ஜெர்மன்ஸ்ல இருந்து வாங்கின அந்த 2 போர்க்கப்பல்கள் இருக்கு இல்லையா, பிரஸ்லாவ் அப்புறம் கோபன், இந்த 2 கப்பல்களையும் அவரு ரஷ்யாவுக்கு அனுப்புறாரு. அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி 1914ஆம் ஆண்டு இந்த 2 கப்பல்களும் ரஷ்யாவுக்கு சொந்தமான செவஸ்டோபோல் போர்ட்டையும் ஒடிசா போர்ட்டையும் தாக்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஆட்டோமன் எம்பையருக்கு இந்த 2 போர்க்கப்பல்களும் வந்து சேருது. சோ இப்ப என்வர் பாஷாவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நம்ம முதல்ல போர் அறிவிச்சோம்னா மக்கள் நமக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்களோட விருப்பத்தை மீறி நம்ம போருக்கு போன மாதிரி மாறிடும். சோ நம்ம என்ன பண்ணுவோம், ரஷ்யன்ஸ் அட்டாக் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யன்ஸ் நமக்கு எதிராக போர் அறிவிப்பாங்க. சோ நேச்சுரலா ஆட்டோமன் எம்பையர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல என்டர் ஆகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்ற மாதிரி என்வர் பாஷா கணக்கு போட்டார். சோ அவரு போட்ட கணக்குப்படியே ரஷ்யர்கள் எடுத்தது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி 1914ஆம் ஆண்டு அவங்க ஆட்டோமன்ஸுக்கு எதிராக அவங்க போர் அறிவிக்கிறாங்க. சோ இப்ப அபிஷியலா ஆட்டோமன் எம்பையரும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்குள்ள என்டர் ஆயிருச்சு. இனி வரப்போற எபிசோட்ஸ்ல நம்ம ஆட்டோமன் சண்டை போட்ட போர்கள் பத்தி நம்ம டீடைல்டா பார்ப்போம். இனி அடுத்து நம்ம பேட்டில் ஆஃப் ஷாம்பியனுக்குள்ள போவோம். பேட்டில் ஆஃப் ஷாம்பியனை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஷார்ட்டா ஒரு ரீகேப் ஒண்ணு பண்ணிடுவோம். வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜெர்மன் படைகள் வேகமா அவங்க பிரான்ஸுக்குள்ள போறாங்க. ஒரு பாயிண்ட்ல பாரிஸ் கிட்ட வரைக்கும் அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் படைகளும் பிரெஞ்சு படைகளும் சேர்ந்து ஜெர்மன் படைகளை பின்னுக்கு தள்ளுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால ஜெர்மன் படைகளை பின்னுக்கு தள்ள முடியல. ஒரு ஸ்டேல்மேட் ஒண்ணு ஏற்படுது. ஜெர்மன் படைகளாலையும் முன்னேறி போக முடியல, அதே போல பிரெஞ்சு பிரிட்டிஷ் படைகளாலையும் முன்னேறி போக முடியல. 2 சைடும் பார்த்தோம்னா ட்ரென்ச்சஸ் எல்லாம் அவங்க கட்டிட்டு அந்த ட்ரென்ச்சஸ்ல ஒளிஞ்சிருந்து அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு ட்ரென்ச் வார்ஃபேர் அங்க ஆரம்பிக்குது. சோ இப்படி ஜெர்மன்ஸ் அவங்க பிரான்ஸுக்குள்ள வேகமா முன்னேறி வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரெஞ்சு படைகள் என்ன பண்றாங்கன்னா,
ரஷ்யன்ஸுக்கு ஒரு கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க. சீக்கிரமா நீங்க ஈஸ்ட் சைட்ல உங்களோட தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஈஸ்ட் சைட்ல அட்டாக் பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஜெர்மன் படைகளை அங்க அவங்க ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஜெர்மன்ஸோட அட்டென்ஷன் அங்க திரும்பும். சோ எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ ரஷ்யன்ஸும் ரொம்ப அவசரமா ஜெர்மனியோட ஈஸ்ட் சைட்ல ஈஸ்ட் ரஷ்யாவை அவங்க அட்டாக் பண்றாங்க. இந்த தாக்குதல் பெரிய ஒரு தோல்வியில போய் முடியுது. முதல்ல ரஷ்யர்கள் ஆகஸ்ட் மாதம் பேட்டில் ஆஃப் டானன்பர்க்ல தோத்துறாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் பேட்டில் ஆஃப் மசூரியன் லேக்ஸ்லயும் ரஷ்யர்கள் தோத்துறாங்க. சோ ரஷ்யர்கள் இவ்வளவு வேகமா தோப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா ரஷ்யர்கள் கையில பெரிய படைபலம்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் ஜெர்மன்ஸ் அவங்கள ரொம்ப ஈஸியா தோற்கடிக்கிறாங்க. அவங்கள ஜெர்மனில இருந்து வெளியே தள்ளிடுறாங்க. சோ இப்ப பிரான்ஸுக்கு ஒரு பெரிய பிரஷர் இருக்கு. பிரான்ஸை பொறுத்தளவுல நம்ம ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஜெர்மன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த சண்டைலாம் நடக்கும்போது வெஸ்ட் சைட்ல இருந்து அவங்க ஈஸ்ட் சைடுக்கு படைகளை வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. சோ இப்ப பிரான்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா இப்ப நம்ம வெஸ்ட் சைட்ல ஜெர்மன்ஸ் மேல ஒரு தாக்குதலை நடத்தணும்னா ஜெர்மன்ஸோட போக்கஸ் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு திரும்பிடும். சோ அந்த வகையில நம்ம ரஷ்யன்ஸு கொஞ்சம் உதவலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பிரான்ஸை பொறுத்தளவுல இப்ப ஒரு தாக்குதலுக்கு அவங்க தயாரா இல்ல. அவங்களுக்கு தேவையான ஆர்டிலரி இல்ல, அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் சரியா அவங்க கைக்கு வந்து சேரல. பட் இருந்தாலும் அவசரப்பட்டு சீக்கிரமா ஒரு தாக்குதல் நடத்துவோம். ஏன்னா அப்படி தாக்குதல் நடத்தினாதான் அது ரஷ்யர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக பிரெஞ்சு படைகள் இப்ப அவசரமா ஒரு தாக்குதல் நடத்த ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சோ இப்ப பிரெஞ்சு படைகளோட பிளான் என்னன்னா நோயோன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவங்க தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன் இந்த நோயோன் அப்படின்ற அந்த இடத்த சூஸ் பண்றாங்கன்னா இப்ப போர் முனையில நோயோன் அப்படின்ற அந்த இடத்துல ஒரு பல்ஜ் வந்து கிரியேட் ஆகுது. ஒரு சின்ன ஒரு வீக்கம் வந்து கிரியேட் ஆகுது. இப்ப பேட்டில் ஃப்ரண்ட் இப்படி இருக்கு, ஸ்ட்ரைட்டா அது போயிட்டு இருக்கு. அதுல ஒரு பாயிண்ட்ல மட்டும் ஒரு சின்ன ஒரு பல்ஜ் வந்து கிரியேட் ஆகுது. சோ இப்ப பிரெஞ்சு படைகள் அந்த பல்ஜ் இருக்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. கரெக்டா அந்த இடத்த நம்ம அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ அந்த பல்ஜோட ரெண்டு சைட்லயும் அட்டாக் பண்ணி அந்த பல்ஜை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஜெர்மன் படைகள் அங்க பின்னுக்கு தள்ளிடலாம் அப்படின்றதுதான் பிரெஞ்சு படைகளோட பிளான். சோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த பல்ஜோட நார்த் சைட்ல ஆர்டாய்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. சோ அங்க ஒரு அட்டாக் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பல்ஜோட சவுத் சைட்ல ஷாம்பெயின் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த சைட்லயும் அட்டாக் பண்ணுவோம். அப்புறம் அந்த பல்ஜை ரெண்டு சைட்ல இருந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஜெர்மன் படைகள் யோசிக்கிறாங்க. சோ இந்த மேப்ல பாத்தீங்கன்னா அதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கலாம். சோ இந்த தாக்குதல் அவங்க டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு சைட்லயும் அவங்க கடுமையா அட்டாக் பண்றாங்க. ஏகப்பட்ட தாக்குதல்கள் அந்த சைட்ல அவங்க நடத்தி பாக்குறாங்க. பட் அவங்கனால எதிர்பார்த்த அளவுக்கு அவங்கனால ஜெர்மன் படைகளை பின்னுக்கு தள்ள முடியல. அந்த பல்ஜியும் அவங்கனால க்ளோஸ் பண்ண முடியல. அதுக்கான காரணம் என்னன்னா யூசுவலா எப்பவுமே ட்ரெஞ்ச் வார்ஃபேர்ல டிஃபெண்டர்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ட்ரெஞ்ச் வார்ஃபேர் இருக்கும்போது எதிரியோட டிஃபென்ஸை பிரேக் பண்ணி உள்ள போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ரெண்டு சைடும் ட்ரெஞ்சுக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க, எதிரிகளும் அதே மாதிரி ட்ரெஞ்சுக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க. சோ இப்ப பிரெஞ்சு படைகளை பொறுத்தளவுல அவங்க ட்ரெஞ்சுக்குள்ள இருந்து வெளியே வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த லேண்டு வழியா அவங்க போய் அங்க ஜெர்மன்ஸ் இருக்கக்கூடிய சைடுக்கு அவங்க போகணும். சோ அவ்வளவு தூரம் அவங்க போறதுக்கு முன்னாடி ஜெர்மன்ஸ் அங்க மெஷின் கன்னோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போல ஆர்டிலரி எல்லாம் அங்க வச்சிருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பிரெஞ்சு படைகளை அட்டாக் பண்ணுவாங்க. சோ யூசுவலா இந்த மாதிரி ட்ரெஞ்ச் வார்ஃபேர்ல எதிரிகளை வீழ்த்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். டிஃபெண்ட் பண்றவங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அப்படி அவங்க டிஃபென்ஸை பிரேக் பண்ண முயற்சி பண்ணும்போது நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும். சோ அந்த வகையில பிரெஞ்சு படைகள் இந்த பேட்டில் ஆஃப் ஷாம்பெயின்ல 90,000 சோல்ஜர்ஸை இழக்கிறாங்க. ஜெர்மன் படைகளை பொறுத்தளவுல ஏறக்குறைய ஒரு 45,000 சோல்ஜர்ஸை ஜெர்மன்ஸ் இழக்கிறாங்க. சோ பிரெஞ்சு படைகள் ஏகப்பட்ட இழப்புகளை ஃபேஸ் பண்றாங்க. பட் பெரிய கெயினும் அவங்களுக்கு இல்ல. பெரிய அளவுல அவங்களால ஜெர்மன்ஸையும் பின்னுக்கு தள்ள முடியல. சோ இந்த பேட்டில் ஆஃப் ஷாம்பெயின் மார்ச் மாதம் 17ஆம் தேதி 1915ஆம் ஆண்டு முடிவுக்கு வருது. எந்த ஒரு லாபத்தையும் இது பிரெஞ்சு படைகளுக்கு ஈட்டி தரல. பெரிய ஒரு தோல்வியில போய் முடியுது. இப்படி பிரிட்டிஷ் பிரெஞ்சு படைகளும் ஜெர்மன் படைகளும் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல கடுமையா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டிசம்பர் மாதம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. இத தி கிறிஸ்மஸ் ட்ரூஸும் வாங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் 1 ஸ்டார்ட் ஆகும்போது சோல்ஜர்ஸோட பரவலான ஒரு நம்பிக்கை என்னவா இருந்ததுன்னா இந்த போர் சீக்கிரமா முடிஞ்சிரும், குயிக்கா நம்ம இந்த போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம், கிறிஸ்துமஸை வீட்டுல போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் எல்லா சோல்ஜர்ஸும் இருந்தாங்க. பட் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வார் ஸ்டார்ட் ஆகி 5 மாதங்கள் ஆயாச்சு, டிசம்பர் மாதம் வந்தாச்சு. பட் இருந்தாலும் போர் முடியறதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. போர் பார்த்தோம்னா தீவிரமா நடந்துட்டு இருக்கு. சோ இப்ப சோல்ஜர்ஸ் மத்தியில ஒரு விரக்தி இருக்கு. நம்மனால வீட்டுக்கு போக முடியலையே, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, இப்படி நம்ம இந்த ட்ரென்ச்சஸ்குள்ள மாட்டிக்கிட்டோமே, இந்த பணியில இப்படி மாட்டிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்கு.
சோ இந்த காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் அவங்க ஒரு சைட்ல ட்ரென்ச் கட்டி அவங்க இருப்பாங்க, இன்னொரு சைட்ல ஜெர்மன் படைகள் அவங்க ட்ரென்ச் கட்டி இருப்பாங்க. நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ட்ரென்ச்சஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தோம்னா நோமேன்ஸ் லேண்டும். சோ இப்ப சில நேரங்கள்ல எப்படி இருக்கும்னா பிரிட்டிஷ்காரங்களோட ட்ரென்ச்சுக்கும் பிரிட்டிஷ் பிரெஞ்சு படைகளோட ட்ரென்ச்சுக்கும் ஜெர்மன் படைகளோட ட்ரென்ச்சுக்கும் நடுவில் ரொம்ப கம்மியான கேப் தான் இருக்கும். ஏறக்குறைய ஒரு 100 அடி தான் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ இந்த சைட்ல இருந்து பேசுறது அந்த சைட்ல கேட்கும், அந்த சைட்ல இருந்து பேசுறது இந்த சைட்ல கேட்கும். சோ சில நேரங்கள்ல ராத்திரி நேரங்கள்ல எல்லாம் இவங்க அவங்கள திட்டுவாங்க, அவங்க அங்க இருந்து இவங்கள திட்டுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும். சோ கேலி பண்றது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சோ இப்படிப்பட்ட விஷயங்களா நடந்துட்டு இருக்கும்போது டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியும் எப்பவும் போல அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல ஜெர்மன் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு கிறிஸ்துமஸ், சோ நீங்க அட்டாக் பண்ணலன்னா நாங்களும் அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஜெர்மன் சைட்ல இருந்து அவங்க கத்துறாங்க. சோ அதுக்கு இவங்களும் பதிலுக்கு சில விஷயங்கள்லாம் இங்க இருந்து பேசுறாங்க. அப்புறம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நைட் வருது. நைட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க இருந்து ஜெர்மன் சைட்ல இருந்தும் பாடுறாங்க, இவங்களும் பாடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல ஜெர்மன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ட்ரென்ச்சஸ்க்கு வெளியில கேண்டில் எல்லாம் அவங்க நிறுத்தி வைக்கிறாங்க. கேண்டில்ஸ் அப்புறம் கிறிஸ்துமஸ் ட்ரீ எல்லாம் நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா ஒவ்வொருத்தங்களா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா அடுத்தது அவங்க வெளியே வர ஆரம்பிக்கும் போது இவங்களும் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் பிரெஞ்சு சோல்ஜர்ஸும் அவங்களும் ட்ரென்ச்சஸ்ல இருந்து அவங்களும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நோமேன்ஸ் லேண்ட்ல ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க, கையெல்லாம் குலுக்கிக்கிறாங்க, அவங்க கையில இருந்த சிகரெட்ஸ் எல்லாம் அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, கிஃப்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஷாம்பெயின் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி எல்லாரும் ஃப்ரெண்ட்லி ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்பால் கேம் கூட அவங்க நோமேன்ஸ் லேண்ட்ல விளையாடுறாங்க. ஸோ இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இப்ப சோல்ஜர்ஸ் அங்க சண்டை போடுறதுக்காக போர் முனைக்கு ட்ரென்ச்சஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. பட் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்லியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கூட எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தி அதுக்கப்புறம் ஸ்லோவா வெளியே கசிய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் இது ஒரு ரூமர் தான் எல்லாம் நினைக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு சைட்ல இருக்க சோல்ஜர்ஸும் நோமேன்ஸ் லேண்ட்ல ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த யாராலையும் நம்ப முடியல. இது ஒரு ரூமர் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வீக் கழிச்சு பார்த்தோம்னா 1 வீக் கழிச்சு இந்த கிறிஸ்துமஸ் ட்ரூஸை பத்தி நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு நியூஸ் வெளிவர ஆரம்பிக்குது. அந்த டைம்ல யூஎஸ் வந்து நியூட்ரலான ஒரு கண்ட்ரியா இருந்தனால ஃபர்ஸ்ட் அது இந்த நியூஸ் வந்து யூஎஸ்ல வெளியாகுது. அதுக்கப்புறம் பிரிட்டன்லயும் ஜெர்மனிலையும் இந்த நியூஸ் பார்த்தோம்னா பரவலா மற்ற பத்திரிகைகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்பவும் பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த மேபி இது வந்து உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்றாங்க. பட் ஆக்சுவலா இந்த விஷயங்கள் வந்து அப்ப நடந்தது. அதுக்கான போட்டோகிராஃப்ஸும் நிறைய இருக்கு, நிறைய டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. சோ இந்த கிறிஸ்துமஸ் ட்ரூஸை பொறுத்தளவுல இது விசித்திரமான ஒரு நிகழ்வு தான். 1914ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த கிறிஸ்துமஸ் ட்ரூஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த பெரிய போர்கள்லயும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது. சோ இந்த விஷயம் அப்ப நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மன் ஹைகமாண்டும் சரி, பிரெஞ்சு ஹைகமாண்டும் சரி, அவங்களோட சோல்ஜர்ஸுக்கு ஸ்ட்ரிக்டான உத்தரவு போடுறாங்க. இனிமேல் இந்த மாதிரி எதிரிகளோட எல்லாம் போய் ஃப்ரெண்ட்லி ஆகக்கூடாது, உங்க ட்ரென்ச்சஸ்ல இருந்து நீங்க வெளியே வரக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ராங்கான உத்தரவுகளை அவங்க போடுறாங்க. இப்ப கிறிஸ்துமஸ் ட்ரூஸ் அன்னைக்கு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்க பிரெஞ்சுக்காரங்களோட அவங்க செலிப்ரேட் பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல வரல. சில செக்டர்ஸ்ல இப்ப ட்ரென்ச் வார்ஃபேரை பொறுத்தளவு அந்த காலகட்டங்களில் ட்ரென்ச்சஸை வந்து செக்டார்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஸோ சில செக்டர்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. பட் மோஸ்ட்லி மற்ற இடங்கள்ல எல்லாம் சோல்ஜர்ஸ் நார்மலா அவங்களோட ட்ரென்ச்சஸ்ல தான் உட்கார்ந்துருந்தாங்க. ஸோ சில பகுதிகளில் மட்டும் சோல்ஜர்ஸ் பார்த்தோம்னா வெளியே வந்து இந்த மாதிரி எதிரிகளோட அவங்க ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. இந்த விஷயம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் மற்ற சோல்ஜர்ஸுக்கும் போய் சேர ஆரம்பிக்குது. அதுல குறிப்பா ஏடால்ஃப் ஹிட்லர் அப்படின்ற ஒரு டெஸ்பேச் ரன்னருக்கும் இந்த செய்தி போய் சேருது. டெஸ்பேச் ரன்னர்னா அந்த காலகட்டங்கள்ல போர் நடக்கும்போது கம்யூனிகேஷன் நெட்வொர்க்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா போர் முனையில கையில எழுதி மெசேஜை வந்து யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்புவாங்க. இப்போ ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு கமாண்டருக்கு ஒரு செய்தி அனுப்பணும்னா இந்த டெஸ்பாச் ரன்னர்ஸ் மூலமா அவங்க அந்த செய்தியை அனுப்புவாங்க. இந்த டெஸ்பாச் ரன்னர்ஸை பொறுத்தளவுல 2-3 பேர் சேர்ந்து அவங்க போவாங்க. ஏன்னா இப்ப அவங்க அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க போகும்போது ஒருத்தர் உயிரிழந்தாலும் இன்னொருத்தர் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துடலாம். சோ இந்த செய்தியை கரெக்டா போய் சேர்க்கிறது அந்த டெஸ்பாச் ரன்னர்ஸோட வேலை. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா போர் காலகட்டங்கள்ல பேட்டில் ஃப்ரண்ட்ல கடுமையான சண்டைகளா நடந்துட்டு இருக்கும். சோ அந்த கடுமையான சண்டை நடக்கும்போது இவங்க உள்ள போய் இந்த செய்தியை போய் சேர்க்கணும். நிறைய பேர் அப்போ உயிரிழக்கவும் செய்வாங்க. சோ அந்த வகையில ஏடால்ஃப் ஹிட்லர் பார்த்தோம்னா இந்த டெஸ்பாச் ரன்னர் வேலையை தான் அவரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல பண்ணிட்டு இருந்தாரு.
அந்த டைம்ல அவருக்கு இந்த செய்தி போகுது, இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிரெஞ்சு படைகளோடையும் பிரிட்டிஷ் படைகளோடையும் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து போய் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற செய்தி அவர்கிட்ட போய் சேருது. அவரு அந்த காலத்துல யங்கான ஹிட்லர் என்ன பண்றாருன்னா ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, such a thing should not happen in war time, have you no German sense of honor அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. சோ அவரை பொறுத்தளவுல அவரோட பாயிண்ட் என்னன்னா, போர் நடக்கும்போது இந்த மாதிரி எதிரிகளோட போய் கை கோர்க்கிறது, அவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது சோல்ஜர்ஸோட டிசிப்ளின் வந்து அங்க காம்ப்ரமைஸ் ஆகுது. சோ இதை எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோவமா கேட்டிருக்காரு. அது போக எதிரிகளோட போய் எப்படி நீங்க செலிப்ரேட் பண்றீங்களே, உங்களுக்கு ஒரு ஹானரே இல்லையா அப்படின்ற மாதிரியும் அவரு கோவமா கேட்டிருக்காரு. சோ சின்ன வயசுலயே ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல சண்டை போடும்போது ஹிட்லர் பொறுத்தளவுல ரொம்ப ஒரு டிசிப்ளின்டான ஒரு இண்டிவிஜுவலா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பெரிய ஒரு டெடிகேஷனோடையும் அவரு சண்டை போட்டிருக்காரு. தன்னோட உயிரை பத்தின பெரிய கவலை இல்லாம ஜெர்மனியை எப்படியாவது இந்த போர்ல ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்டோடையும் ஹிட்லர் வந்து அந்த போர்ல சண்டை போட்டிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் காலகட்டத்துல ஹிட்லர் என்னெல்லாம் பண்ணாரு, அவரோட ரோல் என்ன, அவர் என்ன மாதிரியான கேரக்டர் அப்ப இருந்தாரு சின்ன வயசுல, அதை பத்தி தனியா ஒரு வீடியோ நம்ம ஃபியூச்சர்ல பப்ளிஷ் பண்ணுவோம். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுப்போம். ஸோ கிறிஸ்மஸ் க்ரூஸை பொறுத்தளவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட். நிறைய மூவிஸும் பார்த்தோம்னா கிறிஸ்மஸ் க்ரூஸை பத்தி வந்திருக்கு. ஸோ சில யூடியூப் கிளிப்ஸையும் நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். ஸோ முடிஞ்சா அதையும் பாருங்க. ஸோ ஆக்சுவலா அந்த காலகட்டங்களில் கிறிஸ்மஸ் க்ரூஸ் எப்படி நடந்தது அப்படின்ற விஷயங்களை ஓரளவுக்கு அந்த வீடியோஸ்ல வந்து பொட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். டெஃபினட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட வியூஸையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.